ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கேரட் கேக் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வந்து கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து கேரட் கேக் தாங்க பண்ண போகிறோம். அதாவது ரொம்ப டேஸ்டியான கேரட் கேக் தான் பண்ண போகிறோம். 3 முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நம்ம வந்து சுகர் எடுத்துருக்கோம். சுகரை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கோம். அந்த ரீஃபைண்ட் ஆயிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வேண்டாம்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து அரை கப் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கேன். அது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நம்ம வந்து இன்னும் திருப்பியும் வந்து பீட் பண்ணி கொடுக்கலாம். நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். பீட் பண்ணி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்கில் கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கேரட்டு துருவி வச்சுருக்கேன். நான் வந்து 1 கப்பு கேரட்டு தான் துருவி வச்சுருக்கேன். இப்போ வந்து துருவி வச்சுருக்கிற கேரட்டை வந்து இந்த முட்டை மிக்சரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸாக பீட் பண்ணோன்னு தேவையில்லை. மைல்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு, அதனால நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து நான் கோதுமை மாவு தான் சேர்க்க போகிறேன். அந்த கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம வந்து ஜல்லடை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டைனரில் போட்டு நான் வந்து ஜல்லடை பிடிச்சிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடரை சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வந்து ஜல்லடை பிடிச்சி கொடுத்துடலாம். எல்லாம் இந்த மாதிரி ஜல்லடை பிடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஜல்லடை பண்ணி முடிச்சிட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதாவது இந்த மாவெல்லாம் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கேரட் கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு நம்ம வந்து ட்ரை நட்ஸ் தான் சேர்க்க போகிறோம். ட்ரை நட்ஸ்னால் வந்து வால்நட்டு சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வால்நட்டு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வால்நட்டு வேண்டான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி வால்நட்டும் அதுக்கப்புறமா பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 2 தான் சேர்க்க போகிறேன். இந்த 2 நட்ஸும் சேர்த்துட்டு இதை வந்து பாருங்கள், இது வந்து ஜாதிக்காய். இதை வந்து ஸ்க்ரேப் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து பட்டையும் லவங்கமும் நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம 2 சேர்த்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்க்க போகிறேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சேர்க்கும் போது, ஜாதிக்காய் பவுடர் சேர்க்கும் போது. இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அதை சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த பவுடரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து ஒரு ஓரமாக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த பிரெட் லோஃப் டின்னு தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இந்த பட்டர் பேப்பர் மேலே நான் வந்து ஆயில் தடவி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து நான் வந்து இன்றைக்கி ஓவனில் தான் வைக்க போகிறேன். ஓவனில் வந்து 180 டிகிரியில் வந்து 45 மினிட்ஸ் பேக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 45 மினிட்ஸ் பேக் ஆனால் தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாம் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2 முறை 3 முறை டேப் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா ஈவனாக ஆகிற வரைக்கும் டேப் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை நட்ஸ் சேர்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி பாதாமும் கேஷ்யூ நட் எடுத்துருக்கேன். அது வந்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம வந்து இந்த கேக் பேட்டரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து பேக் பண்ணுறதுக்கு வைக்கலாம். இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. கேரட் கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ட்ரை நட்ஸ் வந்து ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பேக்கிங் ஓவனில் வைக்கிறேன். ஓவனில் வச்சு இந்த பேட்டரை வந்து ஓவனில் சேர்த்துலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து 180 டிகிரியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 45 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பேக் ஆகிட்டு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நம்ம வந்து செக் பண்ணலாம் கேக் வெந்திருக்கா இல்லையான்னு. பாருங்கள், நான் வந்து ஒரு டூத் பிக் போட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா வெந்துட்டு இது ஆறட்டும். கொஞ்சம் சூடாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணலாம். இந்த கேக் வந்து நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம வந்து ட்ரேலேருந்து வெளியே எடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம். இப்போ வந்து ஓவன் இல்லாதவங்க வந்து இது கடாயில் வச்சு பேக் பண்ணும் போதோ நீங்களும் அதே 45 மினிட்ஸில் சிம்மில் வச்சு பேக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாவே வரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வேணும்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக வைக்கலாம். பாருங்கள், கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. கேரட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கேக்கு நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நான் வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், வந்து நான் வந்து லோஃபில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.